ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக எந்த ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2025 வந்து ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை ரவுண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ராசஸ் முடிய போகுது, எந்த டேட்டில் நடக்க போகுது, எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் to Z வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ மூலியமாக தெரிய போகுது. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்ஸ்லேருந்து வந்துடலாம். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7/7/2025 7.5ம் சரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரவுண்ட் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி ஜூலை மாதத்தோட வந்து முடியுது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 14/7/2025 9/8/2025 வரைக்கும் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்க போகுது. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அதாவது அப்ளிகேஷன்ஸ் யாரோ இது வரைக்கும் போடாமல் விட்டுட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 21/8/2025 23/8/2025 வரைக்கும் நடக்க போகுது. அடுத்தது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தனியாக கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். இது வந்து இதாக காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். ஓகேங்களா? கவுன்சிலிங் வந்து 26/8 வரைக்கும் வந்து அதுதான் லாஸ்ட் டேட்டாக இருக்க போகுது. 8ஆவது மாதம் 26ஆம் தேதி கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிய போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. 7/7/2025 காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 மணிக்குள்ள சாய்ஸ் ஃபில்லிங் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? எக்ஸர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? அடுத்தது டென்டேட்டிவ் வந்து 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈவினிங் 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அண்ட் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா 9/7/2025 காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் 10ஆம் தேதி ஓகேங்களா ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்கும். ரிலீஸ் டென்டேட்டிவ் டேட் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 11/7/2025 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 7 மணிக்கு. அதை கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறது ஈவினிங் 7 மணிக்குள்ளே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும் 11ஆம் தேதியில். அடுத்தது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அடுத்த நாள் 12வது நாள் பார்த்தீங்கன்னா 12வது தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ப்ரொஃபஷனல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ தான் சார் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக 3 ரவுண்டு வந்து இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் 3 ரவுண்ட்ஸ் இருந்தது, இந்த வருஷமும் 3 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள். அதை டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதை பற்றியும் நம்ம பர்டிகுலராக ஒரு வீடியோ பண்ணி போடலாம். ஓகேங்களா? 3 ரவுண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மார்க் என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரவுண்டு 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 179 கட் ஆஃப் வரைக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்கிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1வது ரேங்க்ல இருந்து 39,145வது ரேங்க் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ரவுண்ட் 1ல் வராங்க. இதே 39,146 வரீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போயிடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 14/7/2025 தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் காலையில் 10 மணிக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 16/7/2025 ஈவினிங் 5 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது உங்களுக்கு 14, 15, 16 இந்த 3 நாள்
ஓகேங்களா. 3 நாள் வந்து உங்களுக்கு 24/7 வந்து கம்ப்ளீட்டாக போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அந்த 3 நாளுக்குள்ளே ஈவினிங் 5 மணிக்குள்ளே 16ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணணும். இல்லை லாக் பண்ணாமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக 5 மணிக்கு சாய்ஸ் லாக் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. ஒவ்வொரு ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டேட் வந்து மாறும். ஓகேங்களா. இதுதான் ப்ராசஸை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 16ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 5 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி லாக் ஆயிடுச்சுங்களா. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி 17/7/2025 பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு 100 வச்சுருப்பீங்க, 200 வச்சுருப்பீங்க, 500 கூட வச்சுருக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடைச்சதோ அதுதான் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் சீட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 17/7/2025 18/7/2025 2 நாள் உங்களுக்கு டைமுங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ளே கிடைச்ச காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்வேர்டு கொடுக்குறீங்க, அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த காலேஜ் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறது இந்த 2 நாளுக்குள்ளே 17, 18 இந்த 2 நாளில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 19ஆம் தேதி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை நான் எடுத்துட்டேன், இந்த காலேஜை நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு கிடைச்ச காலேஜ் பிடிக்கல, நான் மேலே ஏதாவது ஒரு காலேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மறுபடியும். அது நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் பேஜில் 26ஆம் தேதி 7/2025 பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த டேட்டில் தான் வந்து எந்த காலேஜில் சீட் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு இப்போது இந்த ப்ரொஃபஷனல் வந்துருச்சுல, இந்த ப்ரொஃபஷனல் வந்துருச்சுல்ல 19/7/2025 அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/7/2025 23/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் நீங்கள் நேரடியாக போய் உங்களோட ஒரிஜினல்ஸாக இருக்கட்டும், பேமெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் காலேஜுக்கு போகணும். அந்த 23ஆம் தேதி 7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அந்த காலேஜுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், இல்லைன்னா உங்களோட சீட் கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா. இதுதான் ப்ராசஸ்ங்க. உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா. ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 178.965 கட் ஆஃப்லேருந்து 143.085 கட் ஆஃப் வரைக்கும். அதாவது ரேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேங்கிங் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேங்கிங் வரைக்குமே இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வருவீங்க. அடுத்தது 3வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா 143 கட் ஆஃப்ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் ரவுண்டில் வரீங்க. ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நடக்க போகுது. டீட்டெயில்டாக இன்னொரு டைம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மறுபடியும் இந்த டீட்டெயில்டாக உங்களுக்கு ப்ரீஃபாக ஒரு ப்ராக்டிக்கல் வைஸில் உங்களுக்கு எப்படி நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு டெமோ வீடியோ கூட பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜென்ரல் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ். 7.5ல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து தனியாக கவர்மெண்ட் ரேங்கிங்னு சொல்லி ஒரு ரேங்கிங் ஒன்று விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த ரேங்கிங்லேருந்து எந்த ரேங்கிங் வரைக்கும் இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும், அதாவது ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 2662 ரேங்கிங்கில் இருக்கிறவங்க ஃபஸ்ட் ரவுண்டு வரீங்க. அதே மாதிரி 2663 18,921 ரேங்கிங் வரையும் இருக்கிற ஸ்டூடெண்ட் செகண்ட் ரவுண்டில் வராங்க. இதுதான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த 3 ரவுண்ட் நடக்குது. இதுக்கும் வந்து சேம் டேட்டு தான். உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டு, மெட்ரிக்கு அண்ட் 7.5 ஸ்டூடெண்ட்டு அண்ட் ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா இடத்துக்குமே அந்த குறிப்பிட்ட டேட்டு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. 14/7/2025 லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/8/2025 இருக்குங்களே, அந்த டைம் வரைக்குமே உங்களுக்கு எல்லாருமே இந்த கேட்டகரியில் வருவீங்க. உங்களுக்கு 2 போர்ட்டல் ஓப்பன் ஆகும். 7.5 ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதே
மாதிரி 7.5ன்னு சொல்லியிருக்கும், அதில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெண்டுலேயுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இதுதாங்க ப்ராசஸ்ஸு. சரிங்களா? ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஒரே ஒரு ரவுண்டு தான் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா 1வது ரேங்கிங்லேருந்து 2342 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க. எல்லாமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. 14ஆம் தேதி அண்டு 16ஆம் தேதி ஒரே நாள் தான் நடக்கும். இந்த 2-3 நாளில் நடக்கும். ஓகேங்களா? இதாங்க ப்ராசஸ்ஸு. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, அதை பற்றியும் பேசலாம். இன்னும் ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் சார், நீங்கள் டெமோவாக ஒரு வீடியோ ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள், அதை பற்றியும் பேசலாங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.